நிறைய பேர் கேட்பாங்க விளையாட்டா கூட, இன்னைக்குதான் உங்களுக்கு தேசப்பட்டு வந்துச்சா அப்படின்லாம் கூட கேட்பாங்க இல்லையா. அன்னைக்கு தான் அவங்கள நினைவு கூற ஒரு நாளா இத்தனை வருஷமா கடந்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த சுதந்திர தினத்துல என்ன வைரலா பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது ஹாய் ஹாய் இப்படி ஒரு கேவலமான மாற்றம் நம்ம இளைஞர்களிடத்திலே அது கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சட்டமன்ற தோல்விக்கு பிறகு எங்க போனாரு? தோற்ற மறுநாள் கொளத்தூர் தொகுதிக்கு போனார். எனக்கு ஒரு வருத்தம், எல்லாருமே நம்ம அழுதுதான் அந்த காட்சியை பார்த்திருப்போம். ஒரு கோபமும் கூட தலைவர்கிட்ட, தோக்கடிச்ச மக்களை போய் பார்க்கிறாங்களே, இந்த மக்கள் தான் தோக்கடிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு விமர்சையாக அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, அதில் நம்முடைய கழக தலைவர் நமக்கும் இங்கு அரசியல் செய்யும் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன பாடம் அப்படின்னா, அரசியல் எதுக்காக பண்றோம்? நமக்காக பண்றோமா? பணத்துக்காக பண்றோமா? இங்க சில பேர் பெட்டிக்காக அரசியல் பண்றாங்க, சில பேர் சாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா அரசியல் என்பது மக்களுக்கானதுதான் என்று உணர்த்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தோக்கடிச்சாங்க, மறுபடியும் அவர் போய் பார்க்கறதுனால அவர் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, அரசியல் என்பது மக்களுக்கானது. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், ஆனால் அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு ஒரு கழகம் பொறுப்பேற்றிருக்கு. என்ன கழகம்? வெற்றி கழகம். என்னவோ சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்திருப்பது போலவும், முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் கொடி ஏற்றிருப்பது போலவும் நேற்று சித்தரிப்புகளை நாம் பார்த்தோம். ஆனால் முதலிலே 1974 ஆளுநர் ஏற்றிக்கொண்டிருந்த அந்த சுதந்திர கொடியை மாநில முதலமைச்சர் ஏற்றலாம் என்று சொன்னவர் முத்துவேல் கலைஞர் அவர்கள். இதை நேற்று அவர் நினைவு கூர்ந்திருக்கணும். ஏன்னா அவருடைய நண்பர் எம்ஜிஆர் இதை நினைவு கூர்ந்தார். நான் இன்னைக்கு கொடி ஏற்றினேன், ஆனா இதற்கு காரணம் என்னுடைய நண்பர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இன்னைக்கு நினைவு கூர்ந்தார். நேற்று இருந்த முதலமைச்சருக்கு அப்படிப்பட்ட பெருந்தமை எல்லாம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். திட்டத்துக்கு பேர்லாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடியும் வெற்றி, வெற்றி வீடு, வெற்றி ஆடு, வெற்றி மணிக்கணினி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெற்றி வெற்றியின் போது நான் யோசிச்சேன், என்னடா அது சம்பந்தமே இல்லாம வெற்றி வெற்றின்னு வருது. வெற்றினா என்ன? யாரு பேரை அவர் மாத்தி வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரு காமெடி பார்த்திருக்கோம். சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி, அது போன்ற ஒரு பேர் தான் வெற்றி. வெற்றி என்பது விஜய் தான் வெற்றி. ஜெய் என்றால் வெற்றி, விஜய் என்றால் அசைக்க முடியாத வெற்றி போன்ற பல பொருள் அர்த்தங்கள் வருகிறது. அப்படி எல்லாத்துடைய பேருக்கும் வெற்றி என்கிற அவருடைய தமிழ் பேரை தான் சொருகிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவரால் புதிய திட்டத்தை எதையும் தொடங்க முடியல? 100 நாள் ஆச்சு இல்லையா? புதிய திட்டம் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்முடைய தலைவர் தொடங்கிய திட்டத்தை தான் பெயர் மாத்துறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, 2021 முதல் 2026 வரை உலகத்தில் இருக்கிற எல்லா திட்டங்களையும், மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுக்கு மேல ஒரு திட்டம் கிடையாது. யோசிக்கிறாங்க அனாலிசிஸ் வச்சு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அதை பண்ணிட்டாரு, அவர் அதை முடிச்சிட்டாரு, அதை அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதுதான் பதிலா இருக்குது. அதனால தான் எல்லா திட்டத்திற்கும் பெயர் மாற்றும் வேலையை இன்றைய தாவேக ஆட்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கலவரத்தை உருவாக்கினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற உண்மையையும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க மேல இருக்கிற குறைகளை களைவதற்காக மடைமாற்றும் வேலையை தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு பணத்தை நேரடியாக மக்களுக்கு செல்லும் திட்டத்தை முதலில் தொடங்கியது திமுக. அதுக்கு தான் டைம் நமக்கு எடுத்துச்சே தவிர அது புதிய திட்டம் கிடையாது. இதே நம்முடைய முதலமைச்சர் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தால் 2000 ரூபாய் கையெழுத்து தான்
என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி மக்களை நினைக்கிறாங்க. வேற கட்சிக்கு மாறி சொன்னாங்க, தாவேக்காக்கு போனாங்க. அன்னைக்கு அவங்க பிரஸ் மீட்ல என்னமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க பிரஸ் மீட்ல? என்ன சார் ஆரம்பிச்சது, அதனால நான் வந்துட்டேன். பணம் என்ன வாங்கினா இல்ல, எதுவுமே வாங்கல. யாருக்காக நான் வந்திருக்கிறேன்? மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாநில பொறுப்பு, அவருடைய துணைவருக்கு மாவட்ட பொறுப்பு. டீலிங் முடிஞ்சிச்சா? இப்ப எதுக்காக அவங்க மாறி இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சா நம்ம எல்லாருக்கும்? சோ இதையெல்லாம் நம் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். மக்களை முட்டாள் என்று நினைத்திருக்கிறார்கள். மக்கள் முட்டாள் இல்லை, அறிவாளிகள் என்பதை இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நாம் அனைவரும் நிரூபித்து காட்ட வேண்டும். அன்னைக்கு வாங்கி விட்டாரு, அப்பாவை காணோம் அப்படின்ட்டு. அப்பா நிச்சயமாக விரைவிலேயே சட்டமன்றத்துக்கு வருவார். அவர் வரும்பொழுது முதலமைச்சராகத்தான் வரப்போகிறார். இப்ப அப்பாவை தேடுகிற யாரும் எவனும் சட்டமன்றத்தில் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.